சார் ஆக்டர் ராஜேஷ் சார் சினிமா துறையில 3 ஜெனரேஷனா நடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா, அவர் ஏற்காத கதாபாத்திரமும் கிடையாது. 150க்கு மேல படங்கள்ல நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர்லேருந்து இப்போ விஜய் சேதுபதி வரைக்கும் எல்லா நடிகர் கூடயும் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று அதில் நடிக்கிறதுல அவர் ஒரு திறமை வாய்ந்தவர். அவரு சினிமா துறையில எப்படிப்பட்டவரா இருந்தாரு? அவருக்கும் சினிமாவுக்குள்ள பாண்டிங் எந்த அளவுக்கு இருந்துச்சு சார்? உடல்நிலையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவருக்கு எந்த நோயும் கிடையாது, எந்த வியாதியும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஃபிட்னஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவார். கரெக்டாக வேலை வேலைக்கு சாப்பிட்றது, லைட்டாக சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணுவார். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். எப்படி அட்வைஸ் பண்ணுவார்னா, நீங்கள் 100 வருஷம் இருக்கணும்னா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு அதோட டிப்ஸ் எல்லாம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பார்த்திபன் கூட சமீபத்தில் அவர் இறந்தப்போ ஒரு காணொலியில் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஐஸ்வரி கணேசனுடைய மகள் கல்யாணத்துக்கு போயிருக்கார் ராஜேஷ். அதில் பார்த்திபனை பார்த்து சொன்னாராம், வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் தரேன் 100 வருஷம் எப்படி வாழ்றதுன்னு. நான் கொடுக்குற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 99 வருஷம் வாழ்ந்துருவீங்க. அதுக்கப்புறம் 1 வருஷங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறவர், மற்றவங்க ஹெல்த் எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறவர், அவருடைய ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கிட்டார், நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாரு.